ஜி ராசி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல், அதாவது திங்கள் முதல் அடுத்த ஞாயிறு பிப்ரவரி 16 வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற வார ராசி பலனை பார்த்து விடலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையிலிருந்து வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குதுங்க. வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்டு, புதன்கிழமை 12/2 பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை 7:35 ராத்திரின்றதுனால அன்னைக்கு பெருசா சந்திராஷ்டமம் தெரியாது. ஆனா வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க முழுக்க சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 5:44 தான் சந்திராஷ்டமம் முடிகிறது. ஆக புதன்கிழமை இரவு 7:35 சனிக்கிழமை அதிகாலை 5:44 மணிக்கு கடைசி, அதாவது நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய தொல்லைகளை கொடுக்காது. பௌர்ணமிக்கு பக்கத்தில் தான் இருக்கிறாரு. பெரிய அளவில் சந்திராஷ்டமம் கண்டிப்பாக இப்போது தொல்லைகளை கொடுக்காது. ஆனால் 7க்கு அதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறார் இல்லையா? 8ல் மறைகிறாரு, 9ல் இருக்கிறாரு, 10ல் இருக்கிறார் என்கின்ற அமைப்பு ஒரு நிலையில மகர ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கணவன் மனைவி போன்ற அமைப்புகளில் உரசல்கள், முட்டல்கள், மோதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 2ஆம் இடத்துல இப்போ அட்டமாதிபதி வேற வந்து உட்கார்றார். இந்த வாரத்தில் சூரியனும் சனியும் இந்த அமைப்பு மாறுகின்ற அமைப்பின் மூலமாக 2வது வீட்டிற்கு, கும்ப வீட்டிற்கு, மகரத்திற்கு 2வது வீட்டிற்கு சூரியன் புதன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி 2ஆம் வீட்டில் இருக்கிறனால தேவையில்லாத செலவுகள்லாம் வருங்க. கொஞ்சம் இந்த சமூக ஊடகங்கள்னு சொல்லப்படக்கூடிய இந்த மீடியா தான், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப், இதில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதோட இந்த சந்திராஷ்டமத்தில் அந்த சைபர் கிரைம்னு சொல்லப்படக்கூடிய அதில் இப்படி வந்தது, இதில் வந்தது, இதில் லிங்க் அழுத்து, அதில் லிங்க் அழுத்து, இந்த ஃபேக் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஃபேக்காக வரக்கூடிய, போலியாக வரக்கூடிய கால்களால் ஏதாவது மன கஷ்டம், பொருள் நஷ்டம் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்போ அப்படின்னு சொன்னால் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் முழுக்க உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதன்கிழமை நைட்டு விட்டுருங்க, 7:30 மணிக்கு தான் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திராஷ்டமம், வெள்ளிக்கிழமை முழுவதும் சந்திராஷ்டமம், சனிக்கிழமை அதிகாலை தான் சந்திராஷ்டமம் முடியுது. அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய, எதிலும் ஒரு மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிதானமான வாரமாக அமைந்திருக்குதுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைசியில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திராஷ்டமம், அதாவது 15/2/2025 சனிக்கிழமை அதிகாலை 5:44 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை முழுக்க, திங்கக்கிழமை காலையில் 6:02 திங்கக்கிழமை சாயந்தரம் 6:02 வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்போ சனி ஞாயிறு திங்கள் ஆகிய 3 நாட்கள் வாரத்தின் கடைசியில் சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் மறைகிறார். 8ல் மறைஞ்சாலும் நல்ல வேலையாக குருவின் பார்வையில் இருக்கிறார். சந்திராஷ்டமம் பெரிய சோதனைகளை கொடுக்காது. அடுத்த மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி வேற முடிய போகுது. ஜென்மச்சனி முடிஞ்சால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கணும் என்பது விதி. ஆகவே சந்திராஷ்டமம் வார கடைசியில் இருந்தாலும் கூட பெரிய சோதனைகளை அது கண்டிப்பாக தராது. என்ன ஒன்று, ராசியிலேயே வந்து சூரியன் வந்து உட்கார போறார். ராசியில் சூரியன் வந்து உட்கார்றது கொஞ்சம் எரிச்சலை கூட்டுகின்ற தன்மை இந்த வாரத்தில் இருக்கும். என்ன ஒன்று, நம்ம நினைச்சது நடக்காது, நம்ம பேச்சை கேட்காம இருக்கிறாங்க, வீட்டில் கணவன் மனைவி பேச்சை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்க முடியாமல் இருக்கிறது, பிள்ளைகள் வந்து நம்ம பேச்சுக்கு மாறா ஏதாவது ஒன்று நடத்துறது, இந்த மாதிரி ஏற்கனவே பட்டு கெட்டு நொந்து போயிருக்கிற எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏன் இப்படி பண்றீங்க என்கின்ற மாதிரியான மன அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க. அடுத்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது. ஜென்மச்சனி விலகும் போது அதீதமான நன்மைகள் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் படாத பாடு கஷ்டப்பட்டுட்டீங்க. இந்த 3 பேருக்குமே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் இந்த வாரத்திலிருந்தே ஆரம்பிக்கும். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 நாள் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பயணங்களில் கவனமாக இருங்க. சந்திராஷ்டம நாட்களில் பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க கொஞ்சம் அக்கம் பக்கம் திசை திரும்பாமல் இருங்க. நெட்டில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் திசை திரும்புகின்ற விஷயங்கள் எதுலேயுமே கொஞ்சம் எல்லாவற்றிலும் அனைத்து அமைப்புகளையும் ஒரு மாதிரியாக நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனம். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான வாரமா அந்த வாரம் இருக்கும். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் மிக வலுவாக இருக்கிறார். 5, 6, 7 என்கின்ற ஒரு நல்ல பாவகங்களை சந்திரன் இருப்பதும் 5ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகம்.
பிள்ளைகளால் இது வரைக்குமே கொஞ்சம் தொல்லைகளை அனுபவித்தவர்கள், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த தொல்லைகள் நீங்குங்க. பிள்ளைங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு, சரியாக படிக்க மாட்டேங்குது, அந்த புள்ள நல்லா படிக்குது, இந்த புள்ள நல்லா படிக்குது, நம்ம புள்ள நல்லா படிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு தான் போதா, காலேஜுக்கு தான் போதா, இல்லை வேற ஏதாவது லவ் பண்ண போதா, கேட்கறது பார்க்கறது எதுவுமே நல்லா இல்லையே என்கின்ற மாதிரியாக இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே பிள்ளைகளால் இன்பங்கள். நம்முடைய பிள்ளைகள் கட்டுக்கோப்பானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அப்படிலாம் பெருசாக தப்பு கிப்பு பண்ணிட மாட்டாங்க என்கின்ற நிம்மதிகள் வரக்கூடிய அமைப்போல் இந்த வாரம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரி, பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு சொல்லியாச்சு. இளைஞர்களுக்கு என்ன நடக்கும்? அபாரமான அதிர்ஷ்டமான வாரமாக இந்த வாரம் இருக்கும். ராசியில் சுக்கிரன் உச்சமாக இருப்பது, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்திருப்பது, 7ஆம் பாவகம் ஒரு சேர குரு சுக்கிர பார்வையால் பார்க்கப்படுவது என்பது வயதிற்கேற்றாற் போல நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்போலே நிச்சயமாக காட்டுகிறது. காதல் வரப்போகிறது, வந்த காதல் நல்ல விதத்தில் கல்யாணத்தில் உருவாகக்கூடிய அமைப்பு, ஆண் பெண் அறிமுகங்கள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய தன்மை, ஆண் பெண் தோழமை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு, நட்புகளால் உறவுகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் போன்றவைகள் விலகக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல இருக்கிற கடன், 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற 2 நாள் கடனை பற்றின கவலைகள் வேண்டாம், எதிர்ப்பை பற்றின கவலைகள் வேண்டாம். சிலருக்கு கடன்கள் அமைந்தாலும் அது வளர்ச்சிக்கான கடன்களாக அமையும். படிப்படியாக அப்படியே கொஞ்சம் பிரச்சனைகள் தீரும் என்கின்ற நம்பிக்கைகள் வரும். அதை விட சாதிக்க முடியும் என்கின்ற அமைப்புகள் வரும். 12ஆம் இடத்தோடு கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளில் இருக்கக்கூடிய, பிறந்த இடத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களிலேயே நல்ல வாய்ப்புகள் வந்து வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடந்து, தொழில் மாற்றங்கள் நடந்து, நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக சுப வாரமாக அமைஞ்சிருக்குங்க அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இந்த நல்ல வாரம்.